சூப்பரா இருக்கு தலைவர். தலைவருக்கு அஜித் தலை இருக்கும் போது என்ன தலைதான் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லாவே பிஜிஎம் தான். படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அஜித்தோட ஆக்ஷன் சீக்வென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிருத்தோட பிஜிஎம் பிடிச்சிருந்தது. அஜித் த்ரிஷாவோட லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு. அஜித் சாருக்கு இந்த கதை செட் ஆகுது. அஜித் ஃபேனா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஒரு நிறைய மாஸ் சீக்வென்ஸ் அந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோரி எந்த அளவுக்கு அவருக்கு அடாப்ட் ஆகுது? நல்லாவே அடாப்ட் ஆகுது. அவர் நல்லா பண்ணிருக்காரு. அந்த ரோலை பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போறேன். அதாவது ஒரு தமிழ் சினிமா மாதிரியே கிடையாது. ஃபுல்லாவே ஹாலிவுட் மாதிரி தான். ஹாலிவுட் மூவி எப்படி போகுமோ அந்த ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஒரு ஜானர் சூப்பரா போகுது. அஜித் சாருக்கு இந்த கதை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிஃபரெண்ட் தானே. எல்லாமே ஒரு புது முயற்சியா பண்ணணும்ல. தலைனாலே ஒரு புது முயற்சி தானே. நிறைய மாஸ் சீக்வென்ஸ்ல அஜித் சார் படங்களை பார்த்து அது எல்லா படத்துலயும் நச்சுதான் இருக்காப்புல தலை. இந்த படம் வந்து ஒரு டிஃபரெண்ட். தமிழ் சினிமால யாரும் இந்த மாதிரி ஒரு எடுத்து பண்ணணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. தலை பண்ணிருக்காப்புல புது முயற்சியா. நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? என்ன ப்ரோ? என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? கிளைமாக்ஸ் முன்னாடி அந்த பத்திச்சு பாட்டு வரும் ப்ரோ. அதான் நல்லா இருக்கு. அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? மஜா. இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. படம் தூங்க வச்சதான் ப்ரோ. ஓகே. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? அதான் ப்ரோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்கினா செகண்ட் ஹாஃப்ல நல்லா தூங்கணும் ப்ரோ. ஏன் அப்படி சொல்றீங்க? படமே அவ்வளவு போரா போச்சு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. படம் போரா போறதுக்கு அவரு ஆக்சன் சீனே இறங்கல. இறங்கும் மாதிரி நான் தூங்கிட்டேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இந்த படம் அஜித் சார் நிறைய மாஸ் சீக்வென்ஸ்லாம் நடிக்கல. அதனால இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? ஏன் பிடிக்கல? அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்துனே இருந்தேன். பேசே தூங்க வச்சிட்டாங்க ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அதெல்லாம் கேட்கவே இல்லை ப்ரோ. தூங்கிட்டேன் ப்ரோன்றல. பார்க்கணும். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன் ஒரு வாட்டி பார்க்கல? என்ன காரணம்? எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் இல்லை ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? என்ன விஷயம் படத்துல ப்ரோ 2 வருஷம் கழிச்சு வருது. அவ்வளோ இல்லை. வெறித்தனம். என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கதை அஜித் சாருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு. வெறித்தனமா இருக்கு. போய் பாருங்க. நம்மகிட்ட இருக்கிறத வந்து ஒருத்தங்களை பிடிங்கிட்டு நம்ம வந்து இல்லைன்னு சொல்றப்ப வந்து அது விடாம தேடி பிடிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. ஓகே. அஜித் சார் எப்படி பண்ணிருக்காரு? இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் படத்துக்கும் இதுக்குள்ள அஜித் படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுல வேற அஜித்தை பார்த்திருப்பீங்க, இதுல வேற அஜித் பார்ப்பீங்க. இந்த கதை அவருக்கு சூட்டபிளா இருக்கா? இந்த கதையை வந்து அஜித் சார் தவிர வேற யாருமே பண்ண முடியாது. அனிருத்தோட பிஜிஎம்ஸ்ல எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் செமையா இருந்தது. சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. அனி ப்ரோ எப்பவுமே மாஸ் தான். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் பிச்சிட்டாரு. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? லவ் மேட்டர் தான் ப்ரோ. இந்த காலத்துல இந்த ஜென்ரேஷன் வந்து லவ் என்னடா அப்படின்னு நம்ம வந்து என்னென்னமோ நமக்கு சம்திங் தோணிட்டே இருக்கு. ஆனா கடைசியில வந்து நம்ம சொல்லுவோம் லவ்வர்ஸ் கிட்டலாம் வந்து உனக்காக என் உயிரை கொடுப்பேன், உனக்காக அதை கொடுப்பேன் அப்படின்னு. அததான் தலை வந்து இங்க பண்ணியிருக்காரு. கதை அப்படிதான் பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நம்மளுக்கு தோணுது என்னடா ஸ்லோவா இருக்குன்னு. ஆனா அப்படியே கதையை கொண்டு போகணும்னு டேரக்டர் வந்து காமிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரம். அதாவது அடுத்தது என்ன நடக்கும் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஃப்ரேம்ஸ்லாம் பிச்சுட்டா இருக்கும். ஃப்ரேம்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. உண்மையிலே தரமா பண்ணிட்டாரு. அர்ஜுன்லாம் வரும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பயங்கரமா பூஸ்டா இருக்கு. தெரிக்க அப்படி அந்த டயலாக்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவா இருக்கு. அப்புறம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப த்ரில்லிங்கா சூப்பரா இருக்கு. வேற லெவல். எப்பயுமே தலை வேற லெவல் தான். மார்வலஸா இருந்துச்சு. நான் இப்பதான் எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தேன். பத்திக்கிச்சு சாங் எங்கே பற்றணுமோ கரெக்டாக பத்துச்சு. அண்ட் அஜித் சார் டேக் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு 20-30 மினிட்ஸில் படம் டேக் ஆஃப் வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு. த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட ரொமான்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்துச்சு. லவபுளாக இருந்துச்சு. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுடைய ரொமான்ஸ் எல்லாமே சூப்பர் வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. தட் இஸ் ஒன் திங். அண்ட் அர்ஜுன் சார் மாஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி அர்ஜுன் சார் ஆக்டிங் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். வேற லெவலில் இருந்துச்சு. மற்ற படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணல அவரை. இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜினா அவங்களோட ஈவல் ஃபேஸை 10 நிமிஷம் தான் காமிப்பாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிள் ஆக்டிங்காக இருக்கும். வேற லெவல் ஈவல் ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரு சைடு அஜித் கிட்டையும் காமிச்சிருப்பாங்க, ஒரு சைடு த்ரிஷா கிட்டையும் காமிச்சிருப்பாங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆர் அவுட் இன் கிரேட் ஜாப். அஜித் சார் படங்கள் நிறைய மாஸ் சீக்வென்ஸ் படம் பார்த்துருப்போம். இந்த மாசம் நினைச்சு வராதீங்க. அவர் எதை பண்ணாலும் மாசு தான். இதுல மாஸ் சீன்ஸோ மாஸ் டைலாக்ஸோ மாஸ் ஸ்டன்ஸ் அப்படிலாம் ஒண்ணே கிடையாது.
அவர் ரொம்ப நார்மலா பண்றாரு, அதே வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? அஜித் தான். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்சுவல் சீக்வன்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் செமையா பண்ணிருக்காங்க. பயங்கர மாசாலாம் இல்ல அப்படின்னாங்க. இல்ல மாஸ் அந்த நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம போறது படம் நல்லா இருக்கு. ஓகே, த்ரிஷா அஜித் அந்த காம்போ செமையா இருந்துச்சு. லவ் கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல படம் இந்த மாதிரி செட்டில் ஆகுறது ஓகேவா இருக்கா உங்களுக்கு? ஓகே தான். 2 இயர்ஸ் வெயிட் பண்ண ஓகே தான். அது வந்து ஒரு மத்த படத்தை கம்பேர் பண்றப்ப அந்த பழைய அஜித் சாரோட அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சார் மியூசிக் எப்படி இருக்கு? அனி அந்த பிஜிஎம்ஸ்லாம் செமையா பீம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைனல் செகண்ட் ஹாஃப் அப்புறம் படம் இன்னும் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. என்ன விஷயம் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அஜித் தான் வேற என்ன. ஓகே. இந்த கதை அஜித் சாருக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கு. மாஸ் எலிமெண்ட் இல்ல, ஆனாலும் பயங்கரமா தான் இருக்கு. ஓகே. மகிழ் திருமலையோட ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு work out நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ரொம்ப மாஸ் சீன்ஸ் இல்லாமல் மாஸான டைலாக்ஸ் எதுவும் இல்லாமல் சட்டிலாக போச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக இந்த படம். ஓகே. என்ன த்ரிஷாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? த்ரிஷா ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இல்லை, பட் ஆனால் நல்லா இருந்தாங்க. ஓகே. அனிருத் பிஜிஎம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி முக்கியமான சீன்லலாம் ஒரு அந்த ஃபைட் சீன் எலிவேட் பண்ணுறதே அவரோட பிஜிஎம் தான். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ஆப்வியஸ்லி லைக் என்ன சொல்கிறது, ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தான், பட் ஓகே டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப மாதிரி சொதப்பலை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி பிரதர். அருமையான கதை. ஒர்க் அவுட் ஆயிருக்கு அஜித் சார். சூப்பரா இருக்கு. நல்ல மேட்ச் ஆன கதை. அது ஆக்சுவலா வந்து இது எப்படின்னா லைக் ஃபாரின் ஸ்டைல் ஸ்டோரி. நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது. மயிலோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பிரதர். அனிருத் பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சது? படத்துல அஜித் குமார் மட்டும் தான் பிடிச்சிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லிட்டில் லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதில் சூப்பராக கவர் பண்ணிட்டாங்க. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், காரில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் பிஜிஎம்மும் சரி, அந்த கோரியோகிராஃப் பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸ், சினிமோட்டோகிராஃபி சரி, சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. அதுனா கொடுத்த காசுக்கு அது ஒர்த்து ப்ரோ. கொடுத்த அந்த 2000 ரூபா கொடுத்து வாங்கணும், அது ஒர்த்து, தாராளமாக ஒர்த்து. இந்த ஸ்டோரி சூட்டபிளா இருக்கு. ஆக்சுவலாக அவர் இருக்கிற கேரியர்ல இந்த மாதிரி படம் நடிக்கிறதுல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இதுதான் அந்த எண்ணெய் இருந்தாலே சொல்றாங்களா, இது அதையும் மிஞ்சிருச்சு ப்ரோ. கேரியர் பெஸ்ட் ப்ரோ. ஹாலிவுட் லெவல் கண்டென்ட் குவாலிட்டி ஸ்கிரீன்ல அப்படியே ஸ்கிரீன் பிளே எல்லாம் பங்கம் பண்ணி வச்சிருக்காரு ப்ரோ. மாசினா ஸ்டோரிக்கு தேவையானது இருக்கும் ப்ரோ. ஸ்டோரிக்கு தேவையானது இருக்கும். அதை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க மைக் வச்சு நீங்களும் போய் பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க இந்த சீன்ஸ். சூப்பரா இருக்கு ப்ரோ. அதான் அஜித் சார் சொன்ன ஸ்டோரியை அவங்க வே ஆஃப் மேக்கிங்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா எடுத்து போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல யாருமே சீட்ல உட்காரல. செகண்ட் ஹாஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு 1/2 மணி நேரம் சீட்லயே உட்காரல, நின்றுகிட்டே தான் படம் பார்த்தோம். அந்த லெவல்ல சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க ப்ரோ. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்படி தான் படம் எடுக்கணும். நார்மலாக யூஸ்வலாக ஓவர் த லார்ஜர் லைஃப் ஆக்ஷன் சீன்ஸ் இல்லாமல் நார்மலாக போகுது. நல்லா இருக்கு. ஆக்சுவலி அஜித் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அஜித் சாருக்கு இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆகுது. நல்லா ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்க்ரீனில் அந்த எஃபர்ட்ஸ் தெரியுது. அவங்களோட அந்த ஒரு புது சேஞ்ச் இந்த தமிழ் சினிமாலே லைக் ஒரு நியூ ட்ரெண்ட் செட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டோரி பிக்கப் ஆகும். செகண்ட் ஹாஃப் தான் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரிக்காக செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேக்காக தான் போகும். ஆனால் ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருக்கும். அனிருத்தோட பிஜிஎம் எந்த அளவுக்கு வரும்? பிஜிஎம் தான் ஹைலைட். அதுதான் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ் எல்லாம். ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் வரும்போது பிஜிஎம்ல தான் மெயின் கூஸ் பம்ப்ஸே வரும் ஆடியன்ஸுக்கு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக்ஸ் படத்துல லேக் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு? லேக்னு ஒன்றும் இல்லை. அந்த இந்த மாதிரி படங்கள் யூஸ்வலி அந்த ஸ்டோரி பிக்கப் ஆகிற அந்த டைம் எடுக்கும். அது லேக்னு சொல்றது பார்த்தோம்னா ஆக்சுவலி லேக்னு சொல்லக்கூடாது. ஸ்டோரி செட் ஆகிற வரைக்கும் தான் அது. அவ்வளோதான். ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். ஒரு கப்புள்ஸ்க்கு உள்ள ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அது நடுவில் நடக்கிற கதை அது ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் அது படத்துக்கு தேவையான ஒரு லேக் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போச்சு. நல்லா எந்துவாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அஜித் சார் நிறைய மாஸ் சீக்வன்ஸில் படங்கள் பார்த்துருப்போம். இந்த படம் இந்த கதை அவருக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகுது, எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்கு? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 100% அஜித் ஃபிலிம்னா கேட்டிங்கன்னா கிடையாது. 100% இது அஜித் ஃபிலிம் கிடையாது. 100% மகிழ் திரும்பி டேரக்டரோட ஃபிலிம் தான். ஆனால் அஜித் சாருக்கு இது எப்படி இருக்குன்னா, அவரோட இது வந்து இத்தனை வருஷம் அவர் நடிச்சதுல இது அவருக்கு ஒரு புது விதமான கேரக்டர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புதுவான முயற்சியாக இருந்துச்சு இது. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தது. படம் ஒரு புதுவிதமான முயற்சி. ஒரு படம் ஃபைட் சீன் ஃபுல்லாக ஹாலிவுட் லெவலில் இருந்தது. அப்புறம் விடாமுயற்சின்றது வந்து படம் டைட்டிலாக இருக்குது. சரி, இதில் தலை என்னதான் விடாமுயற்சியாக பண்ணியிருக்காருன்னு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது.
இதில் திரிஷாவை மீட்டெடுக்குது, அவர் ஒரு போராடி லாஸ்ட்டில் கொண்டு வர விதம் நல்லா சிறப்பாக இருந்தது. அதே போல் நம்ம தலை சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறோம். ரசிகர் எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க? அவங்கவுங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு குறிக்கோளோட ஒரு விடாமுயற்சியோட வாழ்ந்து காட்டணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. த்ரிஷா மேமோட ஆக்டிங் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வராங்க, லாஸ்ட் சீன்ஸ் வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் வந்த சீன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல இது கண்டென்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா படம் அது கதை அப்படிதான் போகும். ஸ்லோவா போற மாதிரி போயிட்டு நடுவுல ஒரு இது, ஏன்னா இங்கிலீஷ் மூவி அதோட டப்பிங் தானே இது, அதே மாதிரி தான், சேம் அதே தான். பிரேக் டவுன் மூவியோட கான்செப்ட்ல தான் போகுது. வேற எதுவுமே குறை சொல்லணும்னு இதுல எதுவுமே கிடையாது. கதை அதுதான், அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பரா இருக்குது. மகாத்தா வேற ஜானர். அண்ட் நீங்க மகாத்தால அர்ஜுனையும் அஜித் சாரையும் எப்படி பார்த்தீங்களோ அதுல இது அப்படியே கான்ட்ராஸ்டா வேற மாதிரி பார்ப்பீங்க. லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒரு ஈவில் ஸ்பிரிட் அண்ட் ஒரு குட் ஸ்பிரிட் எப்படி அட்டாக் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எக்ஸலண்டா இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் நான் தான் சொல்றேன், ஸ்டார்டிங் அந்த ஸ்வகதிகால இருந்து ஆரம்பிச்சு அந்த ரொமான்ஸ் வந்து நெக்ஸ்ட் பத்திக்கிச்சு சாங் வரைக்கும் சூப்பர். நடுவில் ஒரு பிஜிஎம் போட்டாங்க, அந்த அஜித் கடவுளை அஜித் பிஜிஎம் போட்டார்ல, அது வேற லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பத்திக்கிச்சு சாங் தான் இருக்கிறதே சூப்பர், எக்ஸலண்டா இருந்துச்சு. இல்ல ஒரு சில இடத்துல இந்த ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி வந்து ஒரு இடத்துல லாக் பரவாயில்ல, ஓகே. அது மகிழ் திரும்பி சொன்னார்ல, ஒரு 10 நிமிஷம் இருக்கும் லாக் இருக்கும், ஓட்டுவீங்க கலாய்ப்பீங்க, அதுக்கப்புறம் உட்கார வச்சாரு. நல்லா தான் இருக்காங்க, அதுக்கு மேல என்ன சொல்லணும். அவருக்காகவே வந்து பார்க்கலாம், திருப்பி கூட கண்டிப்பா வருவார். அடுத்த ஷோ போட்டுருக்க திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும். தல ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒரு ஜானர்ல தெரிய போறாரு அப்படினாங்க. அப்படி தெரிஞ்சிருக்காரா படத்துல? எனக்கு ஒரு மாதிரி அவர் அழகா தெரிஞ்சாரு, அவர் நல்லா இருந்தது. அவர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டர்ல பார்க்கும்போது அழகா இருந்தது. ஓகே. அதுவும் இல்லாம இது நிறைய இந்த ரீமேக் படம்லாம் சொன்னாங்க, ஹாலிவுட் படம் ரீமேக்லாம் அப்படிதான் இருக்குதா படம் பாக்க? அப்படி எல்லாம் இது அங்க ஒரு கான்செப்ட், அந்த கிட்னாப்பிங்கோட இன்டென்ட்ல போயிருக்கு. கடைசியில அவங்க அப்படியே புரோக்கன் சோல் வந்து திருப்பி வந்து ஒரு ரீயூனைட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்கன்றத பொறுத்து அந்த மெமரிஸ் கடைசியில் காமிச்சிருந்தா இது நல்லா இருந்தது. பயங்கரமா இருக்கு, கிளைமேக்ஸ்ல பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. என்ன விஷயம், என்ன காரணம்? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேஸ்டா கிரிப்பியா போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஆனாலும் ஹாலிவுட் லெவல்ல பயங்கரமா தரமா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுவ மாதிரி இருந்தது, ஆனால் அந்த கதைக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகிறப்ப வந்து அது தெரியல.